ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி. அதில் என்ன பிளேலிஸ்ட்டில் இருக்கும்னா இம்பாக்ட் ப்ராபபிள்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவோட ஒரு கண்டினியூவேஷன் பட் டிஃபரெண்ட் சாப்டர் தான் இந்த இது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம்? நம்ம பாண்ட் ப்ரைசஸ், பாண்ட் ஈல்டு, அது ரிலேட்டடாக டைப்ஸ் ஆஃப் பாண்ட் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு வில்லேஜ் வச்சு பார்த்துருந்தோம். இந்த ஸ்டோரிலையும் அதே வில்லேஜை பேஸ் பண்ணினா கண்டினியூட்டி தான். பட் பார்க்க போகிற டாபிக் வேறு டாபிக், எக்ஸ்டர்னல் செக்டார் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். ஸோ அந்த ஸ்டோரியில் கண்டினியூஷன் எங்கே ஸ்டாப் ஆச்சுன்னா, நிறைய பேர் பாண்ட் வாங்கியிருப்பாங்க. கிராப் ஈல்டு நல்லா வந்துச்சுன்னா ப்ராஃபிட்டு, கிராப் ஈல்டு கம்மியாக வரலனா, அப்துல் ரஹ்மான் இஷ்யூ பண்ண அந்த பாண்ட்லேருந்து கிராப் ஈல்டு அதிகமாக வந்துச்சுன்னா அதிகமான ப்ராஃபிட் வந்திருக்கும், கம்மியாக வந்துச்சுன்னா லாஸ் ஆகிருக்கும். அதில் டைப்ஸ் ஆஃப் பாண்ட் பார்த்தோம். என்னென்ன பாண்ட் பார்த்துருந்தோம்னா ஃபிக்ஸட் ரேட் பாண்டு, ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டு, அந்த மாதிரி நிறையா பார்த்தோம். ஸோ அந்த ஸ்டோரி அந்த வில்லேஜ்லேயே அப்துல் ரஹ்மான் பாண்ட் இஷ்யூ பண்ணுறாரு. ஒரு சைடு இந்த சாப்டர் போயிட்டே இருக்கு. இன்னொரு சைடு ராமன் கணேஷ் அப்படின்னு ரெண்டு பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இவங்க இந்த மாதிரி பாண்ட் இஷ்யூ பண்ணி கிராப்ஸ்லாம் இப்போ நல்லா இட் இஸ் க்ரோயிங் வெல், நம்ம கிராமத்துக்கு தேவையானது நமக்கு இப்போ கிடைச்சிருச்சு, இப்போ நமக்கு சர்ப்ளஸாக இருக்கிறத என்ன பண்ணுறதுன்னு தே ஸ்டார்ட் டிஸ்கஸிங், ராம் அண்ட் கணேஷ். ஸோ அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, பக்கத்து வில்லேஜுக்கு எக்ஸஸாக இருக்கிறத நம்ம போயிட்டு ட்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணுறாங்க. ஸோ பக்கத்து வில்லேஜ் போயிட்டு தே ஸ்டார்ட் ட்ரேடிங் த எக்ஸஸ் கிராப்ஸ் தே ப்ரொடியூஸ்ட் வித்இன் திஸ் வில்லேஜ். ஸோ அப்படி போயிட்டு ட்ரேட் பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னா, தே கெட் மணி ஃபார் த குட்ஸ் தே சேல். ஸோ இப்படியே சேல் பண்ணிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு டைமில் தே ரியலைஸ் நம்ம இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறோம் அங்கே, ஆனால் நமக்கு நம்ம வில்லேஜுக்கும் சில ப்ராடக்ட்ஸ் அந்த வில்லேஜ்லேருந்து தேவைப்படுது. அப்போ நம்ம ஏன் அதே வில்லேஜ்லேருந்து இங்கேருந்து கொண்டு போகாமல் அங்கேருந்தும் மர்ச்சன்ட்ஸை வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் நெகோஷியேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு பைலாட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுக்கலாம், நாங்கள் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி சைன் பண்ணி இங்கேருந்து இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அங்கேருந்து அவங்க திரும்ப எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதை அவங்க இம்போர்ட் பண்ணுவாங்க, அங்கேருந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதை நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க இங்கேருந்து ரைஸ்லாம் கொண்டு போகிறாங்க, அந்த வில்லேஜில் பெருசாக அக்ரேரியன் எக்கனாமி கிடையாது, அது ஒரு செகண்டரி செக்டார் பேஸ்ட் எக்கனாமி அப்படிங்கிறப்போ தே வில் கெட் மோர் அக்ரேரியன் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் திஸ் வில்லேஜ். பட் இந்த வில்லேஜ் அக்ரேரியன் எக்கனாமி பட் செகண்டரி செக்டார் பெருசாக இல்லை. அப்போ அங்கே ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி நிறையா இருக்குது, மெட்டல் இண்டஸ்ட்ரி நிறையா இருக்குது. அப்படிங்கிறப்போ அங்கே மேபி ஒரு சில்வரோ கோல்டோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ப்ராசஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ இங்கே இஃப் அட் ஆல் மென் அண்ட் விமன் நீட் சம் ஜுவல்லரி, அவங்க அந்த வில்லேஜ்லேருந்து சில்வர், கோல்டு அந்த மாதிரி ஜுவல்லரி இம்போர்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ இந்த ராமன் கணேஷ் இவங்க ரெண்டு மர்ச்சன்ட்ஸ் இங்கே. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 10,000 rupees ஒர்த் குட்ஸை பக்கத்து வில்லேஜுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் ராம் வீட்டில் ராமோட ஒய்ஃப் என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு சம் நெக்லஸ் ஆர் சம் பேங்கிள்ஸ் ஆர் சம் இயரிங்ஸ் கோல்ட் அண்ட் சில்வரில் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அங்கேருந்து வாட் ராமன் கணேஷ் என்ன பண்ணுறாங்கன்னா, தே இம்போர்ட் சம் ஜுவல்ஸ் ஃப்ரம் தட் வில்லேஜ். ஸோ 10,000க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு 2,000க்கு இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ 10,000க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, 2,000க்கு இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப எக்ஸ்போர்ட்டோட வேல்யூ அதிகமாக இருக்குது, இம்போர்ட்டோட வேல்யூ கம்மியாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல சர்ப்ளஸ் அமௌண்ட் இவங்க கிட்ட இருக்கும். அதே இது என்ன ஆப்போசிட்டாக நடந்துடக்கூடாது அப்படின்னா, எக்ஸ்போர்ட் வெறும் 2,000 ரூபாய்க்கு பண்ணிட்டு, கிராப்ஸ் 2,000 ரூபாய்க்கு பண்ணிட்டு, இம்போர்ட் 10,000 ரூபாய் ஒர்த் ஆஃப் ஜுவல்ஸை பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்க பணம் பக்கத்து வில்லேஜுக்கு நிறையா போயிடும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல டெபிசிட், கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட், ட்ரேட் டெபிசிட் ட்ரேட் டெபிசிட் அந்த இடத்துல நடந்துடும். ஸோ அப்போ அந்த கரண்ட் அக்கௌண்ட் எக்ஸ்டர்னல் செக்டார் ட்ரேடில் கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் ரெண்டு இருக்குது. கரண்ட் அக்கௌண்ட்டில் குட்ஸ், சர்வீசஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர். ஸோ குட்ஸ் ட்ரேட் அது பார்க்கலாம். ஸோ தேர் விசிபிள் பார்ட் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட். பட் சர்வீசஸும் டிரான்ஸ்ஃபர்ஸும் கண்ணால் பார்க்க முடியாது, இட் கேன் ஒன்லி பி ஃபெல்ட். ஸோ அதனால தே கம் அண்டர் இன்விசிபிள் பார்ட். ஸோ அப்போ அந்த ட்ரேட் இன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், எக்ஸ்போர்ட் எவ்வளோ, இம்போர்ட் எவ்வளோ, அதுதான் கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கம்மிங் டு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, அதே வில்லேஜில் அந்த ராமன் கணேஷ் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, நம்ம ஏன் நம்மளோட அங்கிள்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஃபாரின்ல இருக்காங்க, நம்ம ஊர்லேருந்து படிச்சுட்டு ஃபாரின் வேலைக்கு போயிருக்காங்க, கான்ட்ராக்ட் லேபர்ஸாக போயிருக்காங்க, அவங்க சம்பாரிச்ச பணத்தெல்லாம் நம்ம ஊர்ல ஏன் இன்வெஸ்ட் பண்ண சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற 2 பர்சன்ஸ் கிட்ட கான்டாக்ட் பண்ணி சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற 2 பர்சன் என்ன சொல்கிறாங்க, ஒரு பர்சன் நான் நம்ம வில்லேஜ்லேயே ஒரு சொந்தமாக இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, இல்லை நான் நம்ம வில்லேஜில் இண்டஸ்ட்ரிலாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன், பட் இவர் ஆரம்பிக்கல இண்டஸ்ட்ரியில நான் சில ஷேர்ஸ் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபாரின்ல இருந்து டைரக்டா இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்கு வருது, கேபிட்டல் அக்கௌண்ட். செகண்ட் அவர் ஃபுல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, ஓனர்ஷிப் அவர்கிட்ட இல்லை, பட் சில ஷேர்ஸ், ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி வாங்கி வைக்கிறாரு. ஸோ அவருக்கு ஓனர்ஷிப் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்திருக்கவங்களுக்கு ஓனர்ஷிப். நம்ம அன்னைக்கே இது இம்பாக்ட் ப்ராபபிள்ஸ்லேயே முன்னாடி போட்டிருந்த வீடியோஸ்லேயே ப்ரௌன் ஃபீல்ட் அசட்னா என்ன,
கிரீன்ஃபீல்ட் அசெட்னா என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கிரீன்ஃபீல்ட் அசெட்னா வெளிநாட்டிலேருந்து உள்ள வந்து புதுசா ஒரு அசெட் கிரியேட் பண்ணி அதை பில்ட் பண்ணி ஒரு பிசினஸ் எம்பையர் கிரியேட் பண்றது கிரீன்ஃபீல்ட் அசெட். ப்ரௌன்ஃபீல்ட் அசெட்ங்கிறது எக்ஸிஸ்டிங் கம்பெனியை வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதை ரெனோவேட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்றது வந்து ப்ரௌன்ஃபீல்ட் அசெட். ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கப்புறம் ஒருவேளை அந்த வில்லேஜுக்கு வந்து அந்த கேனால் பில்ட் பண்றதுக்கெல்லாம் காசு வேணும், அவங்க வந்து கடன் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதுவும் வெளிநாட்டில் போய் கடன் வாங்குறாங்கன்னா that will come under எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ். ஓகேவா? லாஸ்ட் பார்ட்டா வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ல வந்து எஃப்டிஐ, எஃபிஐ, அப்புறம் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங்ஸ், அப்புறம் நான் ரெசிடென்ட் இந்தியன் டெபாசிட் அதெல்லாமே வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்ல வந்துடும். ஸோ அப்போ அந்த கேபிட்டல் அக்கௌண்ட் பேலன்ஸுங்கிறது இதோட எவ்வளவு உள்ள வந்திருக்கு, எவ்வளவு வெளியே போயிருக்கு, அதோட ஒரு டிஃபரன்ஸ் தான் கேபிட்டல் அக்கௌண்ட் சர்ப்ளஸா, கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிசிட்டா அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம், இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம். லாங் டேர்மா ஒரு கண்ட்ரி வந்து எக்கனாமிக்கலா நல்லா க்ரோ ஆகி ரன் பண்ணணும் அப்படின்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்கணும். நிறைய இருந்துச்சுன்னா அது லாங் டேர்மா அது வந்து ப்ராப்பரா போகும். பட் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் வர்றப்போ எப்போ வேணா அவங்க அந்த ஷேர்ஸை திரும்ப எடுத்துக்கலாம். அப்படிங்கிறப்ப த எக்கனாமி இஸ் வாலடைல். ஸோ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ நிறைய இருந்துச்சுன்னா அந்த எக்கனாமி வல்னரபிள், வாலடைல், எப்போ வேணா அது வந்து அப்ஸ் போகலாம், டவுன்ஸ் போகலாம். பட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாங் டேர்மா ஸ்டேபிளா வந்து ரன் ஆகிறதுக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அகைன் நான் சம்மரைஸ் பண்ணிடுறேன். எக்ஸ்டர்னல் செக்டர் ட்ரேட் அண்ட் காமர்ஸ், அதில் வந்து கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட்ல வந்து குட்ஸ், சர்வீசஸ், நெட் டிரான்ஸ்ஃபர்ஸ். நெட் டிரான்ஸ்ஃபர்ஸ்னா அங்கேருந்து வெளிநாட்டில இருந்து இந்தியர்கள் வந்து எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க, இன்கம் எவ்வளவு, டிவிடெண்ட் எவ்வளவு, அது எவ்வளோ வருது, இங்கிருந்து அதே மாதிரி ஃபாரினர்ஸ் இங்கிருந்து சம்பாதிச்சிருந்தாங்கன்னா அவங்க நாட்டுக்கு எவ்வளோ அனுப்புறாங்க. ஸோ நெட் டிரான்ஸ்ஃபர்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது கரண்ட் அக்கௌண்டோட பார்ட். கேபிட்டல் அக்கௌண்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் ப்ளஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அதுதான் வந்து ஓவராலாக நம்மளோட எக்ஸ்டர்னல் ட்ரேடு. அதில் ஃபாரெக்ஸ் ரிசர்வ், அதில் தான் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து வரும். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து வரும். ஸோ அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸில் வந்து நிறைய நாட்டோட கரன்சி இருக்கும். அதில் ஆஸ் யூ நோ இந்தியா இஸ் ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் எக்கனாமி. ஸோ ஃபர்ஸ்ட் யூஎஸ்ஏ, செகண்ட் சைனா. ஸோ நமக்கு யூகே வந்து நமக்கு பின்னாடி இருக்காங்க. யூகே வந்து 6th பிளேஸ்ல தான் இருக்காங்க. ஸோ இப்போ க்ரோயிங் எக்கனாமிக்கு வந்து ருப்பி வந்து ஸ்டேபிளா இருக்கணும். அதனால தான் நம்ம நிறைய கண்ட்ரீஸ் கிட்ட வந்து பைலாட்டரல் அக்ரிமெண்ட் போட்டுட்டு வி வில் ட்ரேட் இன் ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கோம். ஏன்னா யூஎஸ் டாலர்ஸ்லேயே ட்ரேட் பண்ணும்போது கரன்சி கன்வர்ஷன் நடந்துகிட்டே இருக்கணும். பட் ருப்பியில் அப்படிங்கிறப்போ எக்ஸ்போர்ட் பண்றது ருபீஸ், இம்போர்ட் பண்றதும் வந்து ருபீஸ். அப்படிங்கிறப்போ நம்மளோட ருப்பி அப்ரிஷியேட் ஆகும். ருப்பியோட புழக்கம் வந்து குளோபல் லெவலில் அதிகமாக இருக்கிறப்போ ருப்பி வில் கெட் அப்ரிஷியேட்டட். ஸோ அப்போ அப்ரிஷியேட் ஆகும்போது வந்து ருப்பி வில் பிகம் மோர் ஸ்டேபிள் அப்படிங்கிறது தான் வந்து கான்செப்ட். ஸோ இந்த சாப்டர்ல வந்து எக்ஸ்டர்னல் செக்டார் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. அப்கமிங் இதில் இதே ஸ்டோரி பேஸ் பண்ணி நிறைய கான்செப்ட்ஸ் வி வில் சி. டில் தென் ஹாப்பி ப்ரிப்பேரிங். தேங்க்யூ.